என்னம்மா சாதம் பற்ற வச்சிட்டீங்க, என்ன சமைக்க போகிறீங்க? என் ஸ்டைலில் ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறேன்ப்பா. காரக்குழம்பு? ஆமாம், காரக்குழம்பு. மானம் மூடிக்கின்னு இருக்குதுல்ல, கொஞ்ச நேரம் மிளகு ஜீரகம்லாம் போட்டு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு காரக்குழம்பு. அதில் வந்து அரிசி வந்து இப்போ வந்து எடுத்துருக்கேன், அதை வறுத்துக்கலாம். காரக்குழம்புக்கு அரிசியா? ஆமாப்பா, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எதுக்கு அரிசி போட்டீங்க? இதுக்கெல்லாம் முதல்ல குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம். மசாலா? ஆமாம், இதெல்லாம் பொடி பண்ணி போட்டு வைக்க போகிறோம். சரி சரி. இதில் வந்து கடலைப்பருப்பு இருக்குது, வெந்தயம், வெள்ளை உளுந்து, மிளகு, ஜீரகம், வெள்ளை எள்ளு. ஆமாம், இது எல்லாத்தையுமே போட்டு வறுக்க போகிறோம். இப்போ முதல்ல அரிசி வறுத்துட்டோம், அது கூட இது கொஞ்சம் செவக்கட்டும். அது கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடுது. இதுக்கப்புறம் வெந்தயம், இதுக்கப்புறம் உளுந்து, இப்போ வந்து மிளகு இருக்குது, ஜீரகம், எள்ளு, இதெல்லாம் வறுபட்டுருக்கு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதை தனியாக நம்ம பொடி பண்ணணும், அதுக்காக வச்சாச்சு. ஆமாம், குழம்பு கொதிக்கிறப்ப தான் போடணும் அது. இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு. ஜீரகம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வெங்காயம் ஆய் பார்த்தது. வெங்காயம் நல்லா 3/4 பாகம் வேகணும், அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். சாதம் ரெடியாக எனக்கு. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். எப்படி வதங்கிருக்கு பார்த்தியா? இந்த ஸ்டேஜ் வர பார்த்து இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு வெங்காயம், தக்காளி ஆனியன் போட்டு முக்கால்வாசி நல்லா வதங்குற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அது முக்கால்வாசி வதங்கணும். அதுக்கப்புறமா பூண்டு. மஞ்சள் போட்டுக்கலாம். இந்த ஒரு லெமன் சைஸ் புளி இருக்கு, அதுக்கு தகுந்த குழம்பு மிளகாத்தூள். சின்ன லெமனா பெரிய லெமனா? கொஞ்சம் பெருசாக இருக்கிற லெமன், பவுல பெருசு. கை பெரியல கரெக்டாக நல்லா இவ்வளோ பெருசு இருக்கிற லெமன். அந்த புளி தண்ணி தான் இது, கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அந்த லெமன் சைஸ் புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். என்னம்மா ஒன்றுமே சொல்லல? இந்த குழம்பு நல்லா கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பொடி, அதை பவுட்ரு பண்ணி இதில் போடணும். அரைக்க போகிறீங்களா? வறுத்து வச்சிருந்த மசாலாவை இதில் கொட்டி பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும்.
இப்போ போடணுமா? இந்த ஸ்டேஜ் வர பார்த்து இப்போ இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், கட்டி கட்டியாக கட்டாத அளவுக்கு. போட்டவுடனே குழம்பு கட்டியாகும். இந்த சாதத்தை வடிச்சிட்டு வந்துடுறோம். அழகா அவங்க வந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ என்னென்ன நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மண்தக்காளி ஊற்றி போட்டு அதில் பொரிச்சு இதில் சேர்த்துருவோம். காரக்குழம்புல சேர்க்கணும். ஆமாம், காரக்குழம்புல சேர்க்கணும். இப்போ மண்தக்காளி வத்தையே போட்டாச்சு. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பிறகு அது நல்லா அப்படியே நல்லா பபுள்ஸாக வருது நிறைய. இப்போ இந்த பொரிஞ்சதை எடுத்து பாருங்க. கருவேப்பிலை போட்டு அடுப்பு நிறுத்திடலாம். என் ஸ்டைலில் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இப்போ வந்து வாளி என்னங்கம்மா? வாளியில் இருக்கு அங்கே வச்சுருக்கீங்க. இப்போ வந்து காரக்குழம்பு எடுத்து சாதத்தில் போட்டுக்கலாம். இப்போ காரக்குழம்பு சாதத்தில் ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் மேலே லைட்டாக ஊற்றிக்கலாம். சைடில் அப்பளம், தொட்டுக்கு அப்பளம். இதை தொட்டு சாப்பிடும்போது இந்த காரக்குழம்புக்கும் அப்பளத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த அப்பளத்தை இப்படி உடச்சி போட்டு ஜாலி. சரி.